தமிழக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி சட்டமன்றத்தில் ஆடிய ஆட்டம் தாவேக்காவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நான் சளைத்தவன் அல்ல என முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்த அறிக்கை ரீல்ஸ் ஆட்சி எங்களது அல்ல, நீங்கள் முதலில் ரியாலிட்டிக்கு வாருங்கள் என்று அவர் கூறியது அடுத்த அதிரடியாக இருக்கிறது. இப்படி தமிழகத்தில் விஜய் வெர்சஸ் உதயநிதி என்ற போர் ஆரம்பமாகி இருக்கும் சூழ்நிலையில் அடுத்த ஆட்ட நாயகனாக அண்ணாமலை களமிறங்குகிறார். அதுவும் புதிய கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தில் மாற்று நான் தான் என விஜய் உதயநிதியை கண்ணில் விரலை விட்டு ஆட்ட அண்ணாமலை களமிறங்குகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த முக்கோண அரசியல் எதை நோக்கி செல்ல போகிறது, இதனால் தமிழகத்தில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழகத்தில் விஜய் உதயநிதி போர் ஆரம்பம். அண்ணாமலை மாஸ் என்ட்ரி. தமிழக அரசியல் களம் எதை நோக்கி செல்கிறது, இன்னும் என்னென்னவெல்லாம் சந்திக்க இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை அளிக்காமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான தொகுதிகளை மக்கள் வழங்கியிருந்தார்கள். அதன் பின்பு அவர் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா என்றெல்லாம் இருந்து ஆளுநரை 4 முறை கவலையுடன் சந்தித்து திரும்பி வந்தார் விஜய். இந்நிலையில் அவருக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளை எல்லாம் அணுகிய பொழுது பல்வேறு சிரமங்களுக்கு இடையே விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் மதசார்பற்ற அரசு ஒன்று அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் திமுகவின் இசைவோடு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்கள். விஜய் பெரும்பான்மையை நோக்கி எண்கள் கிடைத்தது. காங்கிரஸ் மட்டும் முதலாவதாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அவர்கள் திமுகவிற்கு முதுகில் குத்தி விட்டதாக விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் அவருக்கான பெரும்பான்மையான பலம் வந்துவிட்டது. ஆட்சிக்கான நேர்மையான முறையில் ஆட்சி அமைப்பேன், இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன் என்று கூறிய விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்று டிடிவி தினகரன் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதற்கு உடந்தையாகவும் விஜய் தாவேகாவினர் இருந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. இவர் மதசார்பற்ற கட்சிகளை தவிர யாரையும் அணுகவில்லை என்ற போலி பிம்பத்தை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். விஜயின் மதசார்பின்மை குறித்த போலி பிம்பத்தை டிடிவியை அணுகி இருக்கிறார் என்பது தெரிந்தவுடன் அந்த போலி பிம்பம் உடைந்தது. இருந்தாலும் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் மாற்று வழியில் பாஜக ஏதேனும் வேலை செய்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் திமுக கூட்டணி கட்சியினர் முன்னேற்பாடாக இதை செய்திருந்தார்கள். இதனிடையில் திமுக அதிமுக இடையே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்தலாம் என்ற ஒரு குரல் எழுந்ததாகவும் அதற்கு அதிமுகவின் எடப்பாடியின் மகன் மிதுனும் உதயநிதியும் திரைமறைவில் ஒரு தொழிலதிபர் மூலமாக பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு உடன்படவில்லை. இது பேரழிவை திமுகவிற்கு ஏற்படுத்திவிடும், இது ஒரு வரலாற்று பிழையாகிவிடும் என்பதற்காக அவர் நாள் இழுத்தார், அதை ஒத்திவைத்தார். அதுக்கு மாற்று அறிவிப்பாக 2 கட்சிகளும் இணைந்து திருமாவளவனை ஆட்சி கட்டிலில் ஏற்றலாம் என்றெல்லாம் பல்வேறு கணக்குகள் போடப்பட்டாலும் இறுதியில் அனைத்து முடிவுகளும் தாவேகாவுக்கே சாதகமாக இருந்தது. அதனால் எப்பொழுதும் போல் 6 மாத காலம் உங்களுக்கு கொடுக்கிறோம், தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதத்திலும் திமுக இடைஞ்சலாக இருக்காது என்று திமுக தலைவர் கூறியதை தொடர்ந்து உதயநிதியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அறிவிக்கப்பட்டது. அதில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கடந்த 2 நாட்களாக கோல் போட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். திமுகவை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலினின் பேச்சு ஒரு வகையில் இருக்கும். துடுக்குத்தனமான பேச்சில் உதயநிதியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதியின் இடம் உள்ள துடுக்குத்தனமான பேச்சும் அசால்ட்டாக எதிர்க்கட்சியினரை டீல் செய்யும் விதமும் உதயநிதிக்கு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அது சட்டமன்றத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி உதயநிதியின் செயல்பாடுகள் இருந்த நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் தாவேகாவின் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு திறம்பட ஒரு பெரும் அறிக்கையை வாசித்தார். அதில் பல துடுக்குத்தனம் இருந்தது. இது தாவேகாவை பொறுத்தவரை புஷ்பா பட ஆட்சியாக இருக்கிறது. ரீல்ஸை கடந்து ரியலுக்கு வாருங்கள், மதசார்பற்ற கட்சிகளை தான் அழைப்பேன் என்று கூறியவர்கள் இப்பொழுது அதிமுகவில் ஒரு பிரிவினரை உடைத்து டிடிவியின் ஆதரவு இல்லாமல் அந்த எம்எல்ஏவை விலக்கி வாங்கி குதிரை பேர அரசியலை முற்படுகிறீர்கள் என்று காட்டமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். இது எதிர்க்கட்சி தலைவருக்கே
அதிக இடத்தை சட்டமன்றம் கொடுக்கும் என்பதனால் இது உதயநிதிக்கு சாத்தியமாயிற்று. அடுத்ததாக விஜய் பக்கம் வருவோம். விஜயை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றவுடன் ஒரு புது மனிதராக மாறிவிட்டதாக அவர் மாற்றம் கண்டார். அமைதி காத்தார். ஆளுநரை கூப்பிடும் போதெல்லாம் பொறுமை காத்து சென்றார். திமுகவை தவிர திமுகவின் கூட்டணி கட்சிகளை எல்லாம் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என ஒரு ராஜதந்திர நடவடிக்கை போட்டு இழுத்ததின் விளைவு திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் நிலை ஏற்பட்டது. அது பல்வேறு கணக்குகள் போட்டாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருந்தது. அதை சிறு பிழை கூட இல்லாமல் செய்து சாதித்து காட்டினார் விஜய் என்னும் அரசியல்வாதி. விஜய் என்னும் இந்த அரசியல்வாதியை நாம் நினைத்து கூட பார்க்காத ஒரு நிலையை விஜய் அன்று சாதித்து காட்டியிருந்தார். இந்நிலையில் அதன் பின்புதான் டிடிவி தினகரன் தனது எம்எல்ஏவை தன் விருப்பம் இல்லாமல் தூக்கி இருக்கிறார் என்றவுடன் விஜயின் போலி வேடம் வெளியே வந்தது. அதை டிடிவி தோலுரித்து காட்டினார். இருந்தாலும் திருமாவும் ஐயுஎம்எலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டதனால் குறிப்பிட்ட தேதியில் பதவியேற்பு விழாவை நடத்தி காட்டினார். பதவியேற்பு விழாவும் மிக சிறப்பாக தமிழகமே மெய்சில் இருக்கும் வகையில் நடந்தது. இதுவரை போட்டு ஒரு முதல்வரை பார்க்காத நாம் திரைப்படங்களில் பார்த்தது போன்று ரியலாகவும் ஒரு முதலமைச்சர் தமிழகத்திற்கு கிடைத்தது என்பது ஒட்டுமொத்த தமிழகமும் விஜயை கொண்டாடி மகிழ்ந்தது. அதிலும் குறிப்பாக பல்வேறு நடவடிக்கைகள் இருந்த பொழுதும் மேடையில் பதவியேற்பு விழா முடிந்தவுடன் குழு புகைப்படம் எடுக்கும் பொழுது அந்த மேடையில் உள்ள டீப்பாயை நகர்த்தும் வேளையில் தான் ஒரு முதல்வர் என்பதை கூட நினைவில் இல்லாமல் தனது இயல்பான ஒரு மனிதன் தான், உங்களை போல் நானும் ஒருவன் தான் என்று அந்த டேபிளை பாதுகாவலர்களோடு இணைந்து தானும் தூக்கி தானும் ஒரு சாமானியர்களின் முதல்வர் தான் என்பதை உள்ளுர விஜய் செய்த செயல் அவரை தமிழகத்தில் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் குழு புகைப்படம் எடுக்கும் பொழுது ராகுல் காந்தி அருகில் அமர்த்தியதும் அதை முடித்தவுடன் அங்கேயே ஒரு பிரச்சார மேடையாக அந்த மேடையை பயன்படுத்தியதும் வரலாற்று பிழையில் தானும் ஒரு சிறுபிள்ளை தான் என்பதை விஜய் அன்றே நிரூபித்து காட்டினார். அந்நியன் படத்தில் வரும் ரெமோவை போன்று விஜய்க்கு ரெமோவாகவும் இருப்பார், அந்நியனாகவும் இருப்பார் என்பதுதான் இந்த சில மணி துளிகளில் அவருக்கு ஏற்பட்ட மாற்றம். அந்த மேடையில் உணர்த்தப்பட்டது, எனக்கு சில காலம் வேண்டும், என்ன வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன எடுத்துட்டு போயிருக்காங்கன்னே தெரியல என்றதும், 10 லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்றதும் ஒரு அரசியல் அறியாமை இருக்கும் தலைவனாகத்தான் விஜய் அடையாளப்படுத்தியது. ஏனென்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக திமுக அரசாங்கம் கொடுத்த பட்ஜெட்டில் தெல்ல தெளிவாக இவ்வளவு நிதி நிலைமை இருக்கிறது, இவ்வளவு கடன் இருக்கிறது, அதற்குட்பட்ட இவ்வளவு கடன் வாங்க முடியும். கடந்த ஆட்சியை விட இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் வருமான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதனால் இந்த கடன் ஒரு பெரிய விஷயம் இல்ல, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான பணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் இந்த கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அறியாமல் தாவேக தலைவராக இருந்த விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதின் வெளிச்சம் அன்று அவருக்கு வெளிப்பட்டது. இருந்தாலும் ஒரு தமிழக முதல்வராக புதியவர் ஒருவர் ஒரு ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு திமுக தலைவர் கூறுவது போன்று 6 மாத காலம் கொடுக்கலாம் என தமிழக மக்கள் நினைத்திருந்தாலும் கூட இவரது அன்றாட செயல்பாடுகளை தோலுரித்து காட்டியது இந்த 4-5 நாட்கள் நிகழ்ச்சிகள். பேசுவது ஒன்று, நடப்பது ஒன்று. தனக்கு எங்கவும் பவர் சென்டர் இல்லை என்று கூறியவர் அந்த குரல் ஒலித்து முடிப்பதற்குள் தனது ஆஸ்தான ஜோதிடரை அரசு ஊழியராக தனது செயலாளராக அறிவிக்கிறார். இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒன்று. தனது கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை வைத்துக் கொண்டு பதவியேற்றவுடன் திடலுக்கு சென்று பெரியாருக்கு மரியாதை செலுத்தி தனது போலி வேடதாரி என்பதை அடுத்த நொடியே இந்த ஜோதிடரை அறிவித்ததில் அவரது முகம் வெளிப்பட்டது. இன்று சட்டமன்றத்தில் அதை அனைத்து கட்சிகளும் கண்டித்ததின் விளைவு இன்று அந்த அறிவிப்பு பேக் ஆகி இருக்கிறது. இப்படி 4 நாட்களாக விஜய் செய்யும் செயல்கள் அனைத்தும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அவரது அரசியல் அறியாமை காட்டுகிறது. ஏன் இந்த 4 நாட்கள் மட்டும் அல்ல, அவர் ஆளுநரை சந்தித்த அந்த 4 நாட்களுமே செங்கோட்டையன் போன்ற திறமையானவர்களை எல்லாம் கூட வைத்துக் கொள்ளவில்லை என்பதை அவர் முதல் முறை ஆளுநரை சந்தித்த பொழுது பொக்கே கொடுக்காதது, கடிதத்தில் ஏற்பட்ட பிழை, இதெல்லாம் அனுபவமிக்கவர்களையும் ஆலோசனை கேட்காமல் தாவேகாவில் பல பவர் சென்டர்கள் இருக்கிறது. அதாவது ஆதவ், ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் தாண்டியும் அம்மையார் திரிசாவும் பவர் சென்டராக இருப்பாரோ என்ற ஐயப்பாடு மக்களிடம் இருந்தது. ஏனென்றால் பாதுகாப்பு படலங்களுடன் ஒரு துணை முதல்வர் உண்டான பாதுகாப்புடன் பதவியேற்பு விழாவிற்கு திரிசா அழைத்து வரப்பட்டது விமர்சனங்களுக்கு உட்பட்டது. அதே போன்று என்னதான் அனைத்து கட்சி தலைவர்களையும் விஜய் சந்தித்திருந்தாலுமே கூட தமிழக அரசியலில் இதுவரை செய்யாத ஒரு முதல்வர் செய்திருக்கிறார் என்று முன்னாள் முதல்வரை சந்தித்ததாகட்டும், வைகோவை சந்தித்ததாகட்டும் அல்லது சீமானை சந்தித்தது அனைத்துமே பாராட்டத்தக்க செயல். ஆனால் அதையெல்லாம் தன் தன்னையில் தானே மண்ணை வாரி போடுவது போன்று எடப்பாடி பழனிசாமியை இதுவரை சந்திக்காதவர், 1 கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்ற அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பவர், முன்னாள் முதலமைச்சர், அது இல்லாமல் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியின்
கட்சியின் பொதுச் செயலாளர் அவரை சந்திக்காதது மாபெரும் குற்றம். அதை விடுத்து அந்த கட்சியை உடைக்கும் நோக்கில் வேலுமணியும் சி வி சண்முகத்தையும் அவர்களுக்கு இடங்களுக்கு சென்று அவர்களது ஆதரவை இன்று திரைமறைவில் வாங்கி அவர்களை மந்திரி சபையிலும் கொண்டு வரும் வேலையும் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகுவது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் இலக்கை உண்டாக்கப் போகிறது. இதை தாண்டி சட்டமன்றத்தில் உதயநிதிக்கு 1-to-1 பதிலளிக்கும் வகையில் இன்னும் விஜய் தயாராகவில்லை என்பதை ஆணித்தரமாக இங்கு தெரிகிறது. உதயநிதியை பொறுத்தவரை அதற்கு தயாராகத்தான் இருப்பார் என்பது கடந்த கால அவரது செயல்பாடுகள் கூறிக்கொண்டிருக்கிறது. இன்று காலையில் உதயநிதி கொடுத்த அறிக்கைக்கு அவரது ஜோதிட பண்டிட் கொடுத்த அறிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அவர் கொடுத்த ஒவ்வொன்றிற்கும் பதில் அளிக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு இணைந்துதான் திமுக அவ்வளவு வாக்கு பெற்றது, தனியாக இல்லை என்று கூறுகிறார். இது அவரது அறியாமை. திமுக குறைந்த இடங்களிலேயே போட்டியிட்டது, கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்ததனால் அவரது வாக்கு வங்கி குறைந்திருந்தது. அவர்களும் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு இருந்தால் உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருப்பார். ஒருவேளை இந்த முடிவே மாறியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உதயசூரியன் 234 இருந்திருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் உறுதியாக மாறியிருக்கும் என்பதுதான் எங்கள் கிங் 360 கணிப்பாக இருக்கிறது. அதை மாற்றி கூறுகிறார் இன்று முதல்வர் என்பதால் அந்த அறிக்கை இன்று பிரபலமாக போகிறது. அதிலும் இன்ஸ்டாவில் ரீல்ஸில் இன்று நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், ரீல்ஸ் ஆட்சியை விடுத்து ரியல் ஆட்சிக்கு வாருங்கள் என்று உதயநிதி கூறியதை சுருக்கென்று இவருக்கு பட்டுவிட்டது. நீங்கள் உண்மையான ரியாலிட்டியை புரிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை ஜாலங்களை மாலையில் வெளியிட்டு இருக்கிறார். ஆக மொத்தம் தமிழக அரசியல் களம் புதுமைகளுடன் இளைஞர்கள் கையில் சிக்கியிருக்கிறது. இனி உதயாவும் விஜயும் தான் ஆட்ட நாயகர்களாக இருக்க போகிறார்கள் என்ற நிலையில் திடீர் திருப்பமாக அண்ணாமலை என்ட்ரி ஆகிறார். அதுவும் மாற்று வழியில். பாஜகவில் அவர் வரப்போவதில்லை. அண்ணாமலை புதிய கட்சியை ஜூன் மாதத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்காவில் அவர் எடுத்து வைத்த வாதங்களும் எடுத்து வைத்த கருத்துகளும் தமிழகத்தில் மாற்று அரசியலுக்கு வித்திடப் போகிறது. இவர்கள் இருவருக்கும் மாற்று நான் தான் என்பதை அண்ணாமலை களமிறங்க காத்திருக்கிறார். தமிழகத்தில் புதிய கட்சியை தொடங்கி அவர் தமிழகம் முழுவதும் உலா வரப் போகிறார் என்ற தகவலும், அதில் பாஜகவில் இப்பொழுது 2% வாக்குகள் தான் பாஜக பெற்றிருக்கிறது. கடந்த முறை தனித்து போட்டியிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குகளை அண்ணாமலை என்றும் தனி மனிதனால் அது வாங்கப்பட்டது என்பது நிரூபணமாக இருக்கிறது இந்த தேர்தலில். ஆக மொத்தம் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் 9%. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பாஜக என்பது தமிழகத்தில் தீண்டத்தகாத கட்சி தான் என்ற நிலையிலேயே இவ்வளவு வாக்குகள் வாங்கிய போது பாஜக அல்லாமல் தனி போர்வையில் அவர் தமிழகத்தில் போட்டியிட்டால் அதிமுகவில் பிளவை நோக்கி அடுத்தடுத்து பிளவை நோக்கி சிறு துண்டுகளாக அதிமுக சென்று கொண்டுள்ள நிலையில் அண்ணாமலையின் என்ட்ரி அதிமுகவில் இருந்தும் திமுக, தாவேக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளில் இருந்தும் அண்ணாமலையை நோக்கி ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் பின்னால் செல்வதற்கு தயாராக இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அண்ணாமலை எடுத்து வைத்த வாதம், அவர் செல்லும் இடம் பேசும் அனைத்தும் ட்ரெண்டிங்காவே இருந்ததுதான் தமிழகத்தின் அரசியல் நிலவரமாக இருக்கிறது. அண்ணாமலையிடம் உதயநிதியும் விஜயும் எப்படி அரசியலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் தமிழகத்தின் எதிர்காலமாக இருக்க போகிறது. விஜய், உதயநிதி, அண்ணாமலை என்று முக்கோண அரசியல் தமிழகத்தை அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஆளப்போகிறது என்பதுதான் தெரிய வருகிறது. இதில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகிறது, அடுத்தடுத்து என்னென்னவெல்லாம் நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.